பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் கடந்து வந்து விட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார். தேங்க்யூ லார்ட். இயேசுவும் அவருடைய அழைப்பிற்கு இணங்கி அவருடைய வீட்டிற்கு கடந்து சென்றார். அந்த வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள். ஆனால் இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். Glory to God. நல்ல கவனிங்க. இந்த மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். தேங்க்யூ லார்ட். இயேசு அவளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீர்கள்? இயேசு அவளுடைய வீட்டில் இருக்கிறாருங்க. ஆனால் இந்த அம்மா கலக்கமடைந்த ஒரு இருதயத்தோடு, கவலை நிறைந்த ஒரு இருதயத்தோடு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நமக்கு என்னதான் வாக்குத்தத்தம் இருந்தாலும் சில நேரத்தில் நம்முடைய தேவைகள், நம்முடைய நெருக்கங்கள் நமக்கு ஒரு கவலையை கொடுத்து கலக்கமடைய வைத்து விடுகிறது. நல்ல கவனிங்க. இந்த சூழ்நிலை உங்களை விட்டு மாறுவதற்கு ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருந்தாலும் இந்த கவலை நம்மை விட்டு மாற மாட்டேங்கல. இன்னைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த கவலை உங்களை விட்டு நீங்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இந்த கவலையில் இருந்து நான் வெளியே வருவதற்கு, என் எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்தா தெரியுமா? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். நான் சொல்லுவேன்,
தேங்க்யூலா. இந்த நாட்களில் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போவதற்கு முன்பாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Glory to God. இந்த 6 நாட்களும் முழங்கால் படியிட்டு அவருடைய வசனத்தை கேளுங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் சூழ்நிலைகள் மாறும் பிரதர். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்பது தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை, அற்புதத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கொண்டு வரும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. எங்களுக்கு தேவையானது ஒன்று, உம்முடைய பாதத்தில் காத்திருந்து உம்முடைய வசனத்தை கேட்பது தான்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு செயல்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.